இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற புத்தகம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம். தானியேல், எசேக்கியேல், வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 3 புத்தகங்களையும் இணைத்து படித்தால்தான் நிறைய தீர்க்க தரிசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த தானியேல் புத்தகம் 12 அதிகாரங்களை கொண்டது. முதல் 6 அதிகாரங்கள் ராஜாக்களை குறித்தும் தானியேலை குறித்தும், தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவன் கூட இருந்து விதமான அற்புதங்களை செய்தார். சிறையிருப்பின் காலத்திலும் சிறையிருப்புக்காக கொண்டு செல்லப்பட்ட தானியேலை கர்த்தர் விதமாக வைத்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். பின்பு 7ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் வரை தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 அதிகாரங்களை நாம் ஒரு மணி நேரத்தில் நிறைவு செய்வது என்பது இயலாத காரியமாகையால் இன்றைக்கு ஒரு 6 அதிகாரங்களிலே தானியேலை கொண்டு கர்த்தர் தாம் யார் என்பதை நிரூபித்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாபிலோன் என்ற அந்த ஒரு இடமானது பாபேல் என்ற அந்த பகுதியிலிருந்து நிறுவப்பட்ட ஒன்று. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே மக்கள் எல்லாரும் பெருக தொடங்கின போது அவர்கள் தங்களுக்கு பேருண்டாக ஒரு நகரத்தை கட்டுவோம் என்று சொல்லி ஒரு கோபுரத்தை அவர்கள் அமைக்க தொடங்கினார்கள். கர்த்தர் அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். அவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். அந்த கோபுரம் கட்டப்படுவது, அந்த நகரம் கட்டப்படுவது நிறுத்தப்பட்டது. இந்த இடத்தில் உண்டான ஒரு ராஜ்யம்தான் பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் என்பவரை தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்த தேசத்தில் குடியிருந்து தாறுமாறாய் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணின தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை சிற்றி செய்யும்படியாக 70 வருட சிறையிருப்புக்கு அவர்களை எடுத்து செல்லும்படியாக கர்த்தர் அனுப்பினார். ஏற்கனவே யெரொபெயாமின் தாறுமாறான அரசாட்சியின் கீழ் இருந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களை ஆண்ட ராஜாக்களாலே வழிதப்பி தெரிய பண்ணப்பட்டார்கள். அவர்களை அசீரியா சிறைப்பிடித்துக் கொண்டு சென்றது என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை குறித்து நமக்கு தெளிவான வேற புஸ்தகத்தில் அவர்களை குறித்து காரியங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் அதிலே இருந்து தப்பினவர்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படவில்லை. ஆனால் அதே வேளையிலே எருசலேமிலே யூதேயா என்று சொல்லி ரெகொபெயாமின் ஆட்சியில் இருந்தவர்கள் 20 ராஜாக்களிலே 8 ராஜாக்கள் சிறப்பான ஆட்சி செய்தபடினாலே அதிலே பக்தியுள்ள நபர்கள் இருந்தார்கள். ஆனாலும் யோயாக்கீமின் காலத்தில் ராஜாவுடைய தாறுமாறு, ஜனங்களுடைய கீழ்ப்படியாக முரட்டாட்டம், விக்கிரக வழிபாடுகள் நிமித்தம் கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். 70 வருடம் அவர்கள் சிறையிருப்புக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். அப்பொழுது தானியேல் என்ற அருமையான ஒரு வாலிபன், 10 பருவத்தை சேர்ந்தவன், டீனேஜ் பாய், ஒரு 16 வயது வாலிபனை எடுத்து செல்கிறார்கள். காரணம், நேபுகாத்நேச்சார் ஒரு கட்டளையிட்டு இருந்தார். எருசலேமிலே இருக்கிற ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள், பிரபுக்கள் வம்சத்தை சேர்ந்தவர்கள், அரண்மனைகளை குடியிருக்கிறவர்களிலே மிகவும் நேர்த்தியான நல்ல நபர்களை கொண்டு வாருங்கள் என்ற போது இந்த தானியேலும் அந்த ஒரு நபராக அவன் எடுத்துக்கொண்டு அடிமையாக அவன் கொண்டு செல்லப்பட்டான். இந்த தானியேலின் புஸ்தகம் எழுதியது தானியேல் என்ற நபர் தான். இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 536 இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். மட்டுமல்ல, இந்த தானியேல் என்ற பெயருக்கு பொருள் தேவன் என் நியாயாதிபதி, God is my judge. தேவனின் நீதிபதி அல்லது நியாயாதிபதி. கர்த்தர் அன்பாயிருக்கிறார், அதே வேளையில் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். இந்த 2 பண்புகள் தான் மிக உயரமாய் நிற்கின்றன. இந்த அன்பு என்ற பதத்திற்கு கீழாக இரக்கம், மன்னிப்பு, தயவு, கிருபை, ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், சுத்திகரித்தல், சுகமாக்குதல், ஆறுதல் படுத்துதல், விடுவித்தல் எல்லாம் வரும். நீதி என்ற பெயரிலே கண்டித்தல், தண்டித்தல், சிக்ஷித்தல், சீர்பொருந்த பண்ணுதல், நியாயம் தீர்த்தல் என்ற காரியங்கள் நடைபெறும். இந்த 2மே தேவனுடைய மிகப்பெரிய உயர்ந்த பண்புகள். இவைகள் ஒருபோதும் குறுகுவதும் இல்லை, கூடுவதும் இல்லை. 2ம் சமமாக செல்லக்கூடியவை.
தேவன் எவ்வளவு அன்பாய் இருக்கிறாரோ அதே அளவிற்கு அவர் நீதியுள்ளவராயும் இருக்கிறார். ஆகினால் தன்னுடைய ஜனங்கள் தவறு செய்தாலும் அவர் தண்டிக்கிற தேவன். அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு பாபிலோனுக்கு போகப்பட்ட பின்பு என்ன நடந்தது என்றால், கிறிஸ்துக்கு முன் 597 எசேக்கியேல் அந்த தீர்க்கதரிசியின் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார். 3 நிலையிலே 3 வகையிலே அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். இந்த தானியேல் புத்தகம் எழுதப்பட்டதற்கு பின்னணி என்னவென்றால், சிறைப்பட்ட யூதர்களின் நடுவிலே, அதுவும் குறிப்பாக தானியேல் என்ற தனிநபருடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்விதமாக செயல்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டு போனவர்கள் நடுவிலும் தேவன் கூட இருந்து தேவன் அற்புதங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் சிந்திக்கும் முன்பாக ஏற்கனவே 430 வருடங்கள் எகிப்திலே சிறைப்பட்டு போன காலத்தை திரும்பி பார்த்தோம்னால், அங்கே ஒரு வாலிபன் கொண்டு போகப்பட்டான். அவனுடைய பேர் யோசேப்பு. அவன் அங்கு போய் சிறையிலே அவன் அடைக்கப்பட்டான், அடிமையாக இருந்தான். சங்கீதம் 105 அவனை குறித்து விளக்குகிறது. கர்த்தர் அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சரியாக வைக்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு உடுத்தினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆளனுக்கு அவனை கட்டவளுக்கு சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆளவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இதே காரியம் தானியேலுக்கும் நடக்கிறது. யோசேப்புக்கு எகிப்திலே நடந்தது, தானியேலுக்கு பாபிலோனிலே நடக்கிறது. முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னுடைய மக்களை எவ்விதமாக பாபிலோனுக்கு கொண்டு போனார் என்பதை குறித்து பரிசுத்த எழுதியிருக்கிறார். யூதாவின் அரசன் யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருடத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 606 அல்லது 605ஆம் வருடத்திலே, பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சரால் எருசலேம் முற்றுகையிடப்பட்டது. வாக்குத்தத்த தேசம் புறதேசத்தாரால் கொள்ளையிடப்படுவதற்கு கர்த்தர் நிர்பந்தித்தார் என்றால், யூதாவின் கீழ்ப்படியாமை, தேவாலயம் கொள்ளையிடப்படுகிறது, அரண்மனை என்ற துறை மக்கள் அடிமைகளாக சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார்கள். அதில் தான் தானியேல் என்ற 16 வயது 10 பருவ வாலிபனும் இருக்கிறான். அவன் யாரை கொண்டு வர சொல்கிறான் என்றால், யாதொரு மாசமும் எந்தவித குறைவுமற்றவர்களாய் அழகானவர்களும், சகல ஞானத்தில் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமையுள்ளவருமான வாலிபர்களை கொண்டு வரும்படி அவன் கட்டளைப்பட்டு வந்தான். இன்றைக்கு ஒரு ராஜாவுக்கு இத்தகைய தகுதியுள்ள வாலிபர்கள் தேவைப்படுமானார், தேவனாய கர்த்தருக்கு, அவருடைய பணிக்கு, அருட்பணிக்கு, அரும்பணிக்கு எவ்வளவு சிறந்த உகந்த வாலிபர்கள் தேவை. இன்றைக்கு யாருக்கெல்லாம் படிப்பு வரவில்லை, யாருக்கெல்லாம் வேலை செய்ய மனமில்லையோ அவர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிற போக்கு ரொம்ப வருடங்களாகவே நடந்து கொண்டிருக்கு. ஆனா மிக சிறந்த உயர்வாய் படிக்கிறவர்கள், நேர்த்தியானவர்கள், அவர்களை யார் இன்றைக்கு சினிமா துறை யாரை தெரிந்து கொள்கிறது? நேர்த்தியானவர்களை, அழகானவர்களை, ஆஜானுபாகமான வாலிபர்களை, அழகுள்ள இளம் கன்னியரை திரைப்படத்துறை கவர்ந்திருக்கிறது. தொலைக்காட்சி அவிதமாகத்தான் வைக்கிறது. அரசியலில் கூட அதிகமாகத்தான் மிக சிறந்தவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். மருத்துவ, பொறியியல், மின்கணனி இதற்கெல்லாம் தேர்வு வைக்கிறார்கள், நேர்காணல் செய்கிறார்கள். அதிலே சிறந்தவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்கள். இவ்விதமாய் உலகத்துக்கு இவ்விதமான நியதிகள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய அருள்பணிக்கு அருள்மைக்கு எவ்வளவு உகந்ததை நாம் கொடுக்க வேண்டும், அதைத்தான் நாம் இங்கு சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வேலையை, ராஜ கட்டளை நிறைவேற்றுவதற்கு இத்தகைய வாலிபரை நாம் அனுப்ப வேண்டாமா? இங்கு கொண்டு வரப்பட்ட அந்த வாலிபர்களுக்கு கல்தையருடைய எழுத்தையும் கல்தையருடைய பாஷைகளையும் கற்றுக் கொடுக்க பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாவுக்கு கட்டளையிட்டான். ராஜனுடைய கட்டளைக்கு அஸ்பேனா கீழ்ப்படிந்தான். அஸ்பேனா அந்த வாலிபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்தார். அவர்கள் தேசத்திலே அழைக்கப்படுகிற பெயர்களை அவன் மாற்றம் கொடுக்கிறான். தானியேலுக்கு
பில்தேஷாத்சார் என்ற பெயரையும், அனனியாவுக்கு சாத்ராக் என்ற பெயரையும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்ற பெயரையும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்ற பெயரையும் அவன் கொடுக்கிறான். இவ்விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களை உருவாக்கும்படியாக தன்னுடைய அரசாங்கத்திலே அவர்களை வரும் நாட்களில் அதிகாரியாக வைக்கும்படியாக நேபுகாத்நேச்சார் ஒரு திட்டம் செய்திருந்தார். விதமாக அவர்களை முதன்மைப்படுத்தினார்கள், முக்கியப்படுத்தினார்கள், அவர்களை மிகவும் மேன்மையாக வைத்தார்கள். இன்றைக்கு சிறுவர்களையும் வாலிபர்களையும் நம்முடைய திருச்சபை, நம்முடைய கிறிஸ்தவ இயக்கங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? கடந்த 40 வருடங்களுக்கு முன்பாக சிபிஎஸ் அதிலே வந்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்களாக, ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கிறார், இயக்கத்தின் தலைவர்களாக இருக்கிறார். சண்டே ஸ்கூல்ல வந்த சிறுவர்கள், வாலிபர் கூட்டங்களில் வந்த மாணவர்கள் கூடுகையில வந்தவர்கள் இன்றைக்கு ஊழியங்களே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சிறுவர் ஊழியமும், வாலிபர் ஊழியமும், இளைஞர் ஊழியமும், மாணவர் ஊழியமும் அற்றுப்போனதற்கு காரணம் என்ன? அது செலவு செய்யப்பட வேண்டிய ஊழியம். மற்ற இடத்துல காணிக்கை எடுத்து காரியங்களை சரி செய்ய முடியும். ஆனால் சிறுவர்களிடத்திலும், மாணவர்களிடத்திலும், இளைஞரிடத்திலும் காணிக்கை எப்படி பெறுவதாகினால் அந்த ஊழியம் இன்றைக்கு அற்றுப்போன சூழ்நிலையில் இருக்கிறது. இவைகள் முக்கியப்படுத்தப்பட வேண்டும். ஒரு ராஜா கொள்ளையை முதன்மைப்படுத்தாதபடிக்கு ஆட்களை கொள்ளையிடுவதை அவன் முதன்மைப்படுத்தினான் என்றால் அவன் எவ்வளவு யோசனைகளோட இருந்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை விட்டு பார்த்தால் இன்னும் ஒரு 20 வருடம் கழித்து அதை எத்தனை வாலிபர்கள் இருப்பார்கள் யோசிப்போம். 10 வருடங்கள் கழித்து எத்தனை வாலிபர்கள் இருப்பார்கள் யோசிப்போம். அதனால் சிறுவர் வாலிபர் என்ற அந்த இலக்கை நாம் பெற்றாக வேண்டும், சந்திக்க வேண்டும். காரணம், இந்தியாவில் 140 கோடி இந்தியர்களிலே கிட்டத்தட்ட 70-80 கோடி மக்கள் 30 வயதிற்கு கீழ்பட்டவராக இருக்கிறார்கள். 50 கோடி மக்கள் 20 வயதுக்கு கீழ்பட்டவராக இருக்கிறார்கள். மிக திரள் கூட்ட இளைஞர்கள், வாலிபர்கள், கன்னிகைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருச்சபையும் அர்ப்பண இயக்கங்களும் இவர்களை நோக்கமிட்டு குறிவைத்து ஊழியங்களை விரிவுபடுத்தாவிட்டால் 10 வருடங்களிலே திருச்சபைகளிலே இளைஞர்களோ சிறுவர்களோ இல்லாத ஒரு நிலை காணப்படும். இங்கு அவன் பொருட்களை மட்டுமல்ல, மிக சிறந்தவர்களையும் அவன் எடுத்து தன் தேசத்தை வலுப்படுத்த அவன் எண்ணினான். இந்த வேளையிலே 3 வருடங்கள் அவர்களுக்கு நல்ல உணவு, நல்ல கல்வி இவைகளெல்லாம் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக அந்த பிரதானிக்கு ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனால் அங்கு கொடுக்கப்படுகிற உணவுகளும் பானங்களும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பின்புதான் இவர்களுக்கு வரும் என்பதை அறிந்த தானியேல் ராஜாவின் போஜனத்தினால், ராஜாவின் பானத்தினால், சாட்சிரசத்தினால் தன்னை தீர்ப்புப்படுத்தலாகாது என்று அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். இதை பிரதானிகளின் தலைவனிடத்திலே அவன் தாழ்மையோடு வேண்டிக் கொண்டான். அவன் என்ன சொன்னான்? 10 நாட்கள் எங்களை சோதித்து பாருங்கள், எங்களுக்கு பருப்பு, காய்கறி, தண்ணீர், மரக்கறி இதை மட்டும் கொடுங்கள். 10 நாட்களிலே நாங்கள் மற்ற வாழ்களை பார்க்கலும் மிகவும் உயர்வாக, மேன்மையாக, சரீரத்திலே, தோட்டத்திலே நாங்கள் காணப்படாவிட்டால் நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் சொன்னபடி நடக்குமானால் 3 வருடங்களும் எங்களுக்கு விக்கிரகங்களுக்கு படைக்காத உணவுகளை தந்தால் போதும் என்ற நிலையை அவன் சொன்ன பொழுது, தேவன் அந்த பிரதானுடைய கண்களிலே தயவு அறிக்கை செய்யப்படினாலே 10 நாள் சோதித்து பார்த்த பொழுது அந்த மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் இவர்கள் முகம் கலையில் உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. எனவே ராஜபோஜன பானம் அவர்களுக்கு நீக்கப்பட்டு அவளுக்கு ஏற்கனவே 10 நாட்கள் கொடுக்கப்பட்ட பருப்பு, மரக்கறி, தண்ணீர் இவைகள் மட்டுமே தரப்பட்டன. இவைகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்படாதீர்கள், விக்கிரகங்களுக்கு விலகுங்கள், விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் சொன்னபடி இவர்கள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதையே அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார். அங்கு யோசித்து பார்ப்போம். ராஜாவின் உணவு, அதுவும் குறிப்பாக மாம்ச உணவு, மீன் வகைகள் இவைகளெல்லாம் மிக சுவையாக, வாசனை கொடுக்கக்கூடியதாக, சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் அவர்கள் தவிர்த்தார்கள். காரணம், எங்களுக்கு தேவன் முக்கியம், எங்களுடைய தேவன் எங்களுடைய வயிறு அல்ல. வயிற்றுக்கு போஜனம், போஜனுக்கு வயிறும் இருக்கும், இரண்டையும் தேவன் அழிய பண்ணுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் அவர்கள்
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான இயேசு கிறிஸ்து சாத்தானை வென்றது போல இவர்கள் பாபிலோனிலே இவ்விதமாக தேவனை முன்வைத்து அவர்கள் உணவை பின்னாலே வைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் என்ற நிலைக்கு அவர் தேவனாகி கற்றுக் கொண்டு வந்தார். பக்தியுள்ள தேவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் வசனங்களிலே வளர்க்கப்படுகிறார்களா? வேதத்தை அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்களா? சிறு வயது முதலே தீமோத்தேயு தன்னுடைய தாயிடத்திலும் பாட்டியிடத்திலும் வசனத்தை கற்று தேறினவனானா? எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வசனத்தின்படி வாழ பக்குவப்படுத்தி இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற வாலிப பையன்கள், வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வசனத்திலே அவர்கள் தேர்வுகளாக இருக்க வேண்டும். இங்கு தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் அந்த 4 வாலிபர்களுக்கு கொடுத்தார். தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனானான். 3 வருடங்கள் கழித்து குறித்த நாளுக்கு பின் அவர்கள் ராஜாவிடத்தில் விடப்பட்ட பொழுது ராஜா அவர்களோடு பேசினார். அவர்களைப் போல் ஒருவரும் காணப்படாதபடியினால் அவர்கள் ராஜ சமூகத்திலே நிலைநிறுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்தை ஆள்வதற்கு நிறைய IAS என்பார்கள், IFS என்பார்கள், IPS என்பார்கள். இப்படிப்பட்ட பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் ஆண்களுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள் செல்ல வேண்டும். அப்போதுதான் தேசம் கலகம் இல்லாமல் அமைதலோடு ஆட்சி செய்யப்படும். தாவீது ஆட்சிக்கு வந்தான், சாலமோன் ஆட்சிக்கு வந்தான், தானியேல் கவர்னராக, யோசேப்பு கவர்னராக வந்தார்கள். இவர்களெல்லாம் தேசத்தை சிறப்பாக ஆண்டார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும். அவர்களை ஒரு சிறிய அறையிலே அடைத்து வைப்பதற்கல்ல, அவர்கள் பெரிய அளவிலே தானியேலை போல உயர்த்தப்பட வேண்டும். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் தேசத்தை குறித்த தரிசனம் நமக்கு வேண்டும். ஞானம் புத்திக்கு அடுத்த காரியங்களில் சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் 10 மடங்கு சமர்த்தராக ராஜா இந்த 4 வாலிபரை கண்டான். அது மட்டுமல்ல, தானியேலின் கடைசி காலங்களிலே, அவனுடைய வயதான காலங்களிலே கோரேஷ் யூதமலை எருசலேமுக்கு திருப்பி அனுப்பும் வரைக்கும் தானியேல் பாபிலோனிலே இருந்தான். கிட்டத்தட்ட 81 வயது வரைக்கும் யூதர்கள் அங்கிருந்து கிளம்பும் காலங்களிலே அவன் அங்குதான் இருந்தான். ஆனால் ஒருபோதும் அவன் எருசலேமுக்கு திரும்பி வரவில்லை. 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நேபுகாத்நேச்சார் அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனம் அவனுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்தது. அவன் எழுந்த பொழுது அந்த சொப்பனத்தை அவன் சரியாக நினைவு கொண்டு வர முடியவில்லை. அதன் விளக்கத்தை அவன் அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் தரிசனங்களை, சொப்பனங்களை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு அரசர்களுக்கு, ராஜாக்களுக்கு, ஆளுகை செய்வர்களுக்கு தேவன் தரிசன சொப்பனத்தின் மூலம் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை காட்டுகிறார். பார்வோன், எகிப்திலே பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. 7 கொழுத்த பசுக்கள், 7 மெலிந்த பசுக்கள். அந்த 7 மெலிந்த பசுக்கள் 7 கொழுத்த பசுக்களை சாப்பிட்டு விட்டன. கதிர்களை, நல்ல முத்தின கதிர்களை சாவிகள் சாப்பிட்டு விட்டன என்ற கண்மையெல்லாம் பார்வோன் கண்டு விழித்து அதற்கான அர்த்தத்தை கேட்ட பொழுது யோசிப்பு அதை விடுவித்தான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல தானியேல் இங்கு நேபுகாத்நேச்சாருடைய கனவை அவன் உணர்த்தும்படியாக கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஏனென்றால் ராஜாக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் தான் நியமிக்கிறார். அதிகாரங்களை கர்த்தர் தான் ஏற்படுத்துகிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தான் ஏற்படுத்துகிறார். கோரேசை என் ஊழியக்காரன் என்கிறார், நேபுகாத்நேச்சாரை என் ஊழியக்காரன் என்கிறார். இதெல்லாம் எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இஸ்ரவேல் மக்களை, யூத மக்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி
எரேமியா 25:11 இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும்படி இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிக்கும்படி நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ என் ஊழியக்காரனை என் நேபுகாத்நேச்சார் என்று எரேமியா 43:10 சொல்லப்பட்டது. தேவன் ராஜாக்களை தன்னுடைய வேலைக்காரர்களாக தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் வைக்கிறார். விசுவாசம் உள்ளவனையும் சரி, விசுவாசம் இல்லாதவனையும் சரி, அறிந்தவர்களையும் சரி, அறியாதவனும் சரி, அவர் ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்காலத்தில் தன் சித்தத்தை அவர் செயல்படுத்துகிறார். இங்கு இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை நேபுகாத்நேச்சாருக்கு உணர்த்தும்படியாக அவனுக்கு மேலாக அவனை ஏற்படுத்தினவர் தாம் தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் தான் கண்ட கனவையும் அதன் அர்த்தத்தையும் அறிய அவனது ஆவி கலங்கியிருந்தபடினாலே அவன் இதை வெளிப்படுத்துவதற்கு இதற்கு அர்த்தங்களை சொல்வதற்கு அவன் ஞானிகளையும் மற்றும் அறிவில் சிறந்தவர்களை அவன் தேடுகிறான். ஒருவரும் இதை சொல்ல இயலவில்லை. உடனே அவன் கட்டளை கொடுக்கிறான் ஆத்திரத்திலே, இவர்கள் இருந்துவின் இவர்களுக்கு யாவரும் கொலை செய்யப்பட வேண்டிய பொழுது அந்த கொலை செய்யப்பட வேண்டிய வரிசையிலே தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற நபர்களையும் தேடும் பொழுதுதான் தானியேலுக்கு புரிகிறது இது ஒரு பிரச்சனை என்று. அவன் தலையாரிகளின் தலைவன் ஆரியோகுவிடம் கேட்கிறான், என்ன காரியம்? இந்த விவரம் அவனுக்கு ஆரியோகு சொன்ன உடனே தானியேல் ராஜாவுடன் நேரடியாக போகிறான். அவன் காரியங்களை வெளிப்படுத்த ஒரு தவணை கொடுக்க அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இது என்ன தவணை? தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, ஏனென்றால் தரிசனங்களை சொப்பனங்களை தருகிறவர் கர்த்தர். அதற்குரிய விளக்கங்களை இன்டர்பிரேஷனையும் கொடுப்பது ஆண்டவர் தான். ஆகையினால அவரிடத்துலதான் அதை கேட்க வேண்டும். வேதம் என்ன சொல்லிருக்கு? எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் படிக்கிற மாணவ மாணவர்கள் அதைத்தான் சொல்கிறோம். உனக்கு புரியாத பாடங்கள் இருக்குமா, நீ கர்த்தரிடம் கேள். ஒருவன் ஞானத்தை குறைவனா இருந்தால் யாவருக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்வதுமே தேவனுக்கு கேட்கிற ஒப்பந்தம் கொடுக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஞானத்தை தருகிறார், தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார், தரிசனம் சொப்பனத்தையும் அவரே தருகிறார். அதே வேளையிலே அதுக்குரிய இன்டர்பிரேஷனையும் தெளிவையும் வெளிப்பாடையும் அவர் தான் தருகிறார். ஆகையினால் அந்த தவணை காலங்களிலே அவன் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இது ஒரு அருமையான தானியேலுடைய அற்புதமான குணம். அவன் ஒரு செபிக்கிற மனிதன், விசுவாசிக்கிற மனிதன், கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு மனிதன். அவன் சிறைப்பட்டு போனவனா இருந்தாலும் சிறைப்பட்ட காலங்களிலும் அவன் தேவனை சார்ந்திருக்கிறவனா இருந்தான். தனது 3 தோழருக்கும் இதை அவன் அறிவிக்கிறான். அவர்களும் ஜெபிக்கிறார்கள். இங்கு தானியேல் ஜெபித்த போது கர்த்தர் அந்த சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். உடனே அவன் செய்த காரியம் என்ன? 2ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வசனங்களிலே தேவனுடைய நாமத்துக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவன் துதிக்கிறான். மேலும் சொல்கிறான், ஞானமும் வல்லமையும் கர்த்தருக்கே உரியது. கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். அற்புதமான ஒரு ஸ்தோத்திர பலி அவன் ஏறெடுத்தான் பாருங்க. இங்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன காரியம்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த சொப்னத்திலே கர்த்தர் இனி வரும் காலங்களிலே யார் யாரையெல்லாம் தள்ளி புதிய ராஜாக்கள் யார் யாரையெல்லாம் ஏற்படுத்த போகிறார் என்பதை அவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி விட்டார். இதை நேபுகாத்நேச்சார் அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வெளிப்பாட்டை தானியேலுக்கு கொடுத்தார். பின்பு ஆரியோகு என்ற அந்த பிரதானியின் தலைவனிடத்திலே தானியேல் போய், ஞானிகளை அழிக்க வேண்டாம், ராஜாவுக்கு அர்த்தத்தை நான் தெரிவிக்க என்னை ராஜாவிடம் அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான். அவன் ராஜா முன்பாக போய் விடுகிறான். சரிப்பட்டு வந்த யூதேய தேசத்தார்கள் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவன் ஆரியோகு தன்னை பெருமிதமாக பேசிக் கொள்கிறான்.
அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்று சொன்ன பொழுது அப்ப ராஜா கேட்கிறான், நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் நீ அறிவிக்க கூடுமா? ஒரு நல்ல கேள்வி. நீ அதற்கு தகுதியானவனா என்று ராஜா கேட்கிறார். அதற்கு தானியேல், ராஜா கேட்கிற மறைபொருளை தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்திலிருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். கடைசி நாட்களில் என்ன நடக்கும், இனிவரும் காலங்களில் என்ன நடக்கும், இந்த உலகத்தின் முடிவிலே என்ன நடக்கும், எல்லாவற்றையும் உமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த கனவின் காரியங்களை சொல்லிவிட்டு, ராஜாவே, நீ மிகுந்த பிரகாசமுள்ள ஒரு பெரிய சிலையை கண்டீர், அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய பாதங்களின் மேல் மோதி அவையை நொறுக்கி போட்டது. அந்த சிலை நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போய் பதரை போல் ஆயிற்று. காற்று அவையில ஒரு இடம் இல்லாதபடிக்கு அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிற்று. இதுதான் சொப்பனம் என்று சொல்லி அந்த சொப்பனத்தை குறித்து தெளிவாக தானியேல் சொல்கிறார். இதற்கான விளக்கத்தையும் தானியேல் சொல்கிறார். இந்த சிலையின் தலை பொன்னால் இருந்தது. அது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் நீர்தான். உம்முடைய காலம் நிறைவாகும்படி நீதிய பெர்சிய அரசுகள் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். கோரேஸ், தரியு, அர்த்தசஸ்தா போன்ற அநேக ராஜாக்கள் வருவார்கள். அதுதான் வெள்ளியில் ஆன அதன் மார்பும் அதன் புயங்களும் ஆகும். அவர்களை அழிக்கும்படியாக கிரேக்க பேரரசை சார்ந்த மகா அலெக்சாண்டர் அந்த மன்னனுடைய நாட்களிலே மேதிய பெர்சிய அரசுகள் முற்றிலும் அழிந்து போகும். இதுதான் அதன் வயிறும் தொடையுமான வெண்கலம். மட்டுமல்ல, கிரேக்க பேரரசை வீழ்த்தும்படியாக இன்னொரு ராஜ்யம் வரும். அதுதான் ரோம பேரரசு, ரோம சாம்ராஜ்யம். அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இவைகள் இனிவரும் காலங்களிலே, கடைசி காலங்களிலே இருக்கிற ராஜ்யங்கள். பல தேசங்கள் ஒன்றுக்கொன்று ஒன்று சேரும். ரஷ்யாவோடு பல நாடுகள் ஒன்று சேரும், அமெரிக்க தேசத்தோடு பல நாடுகள் ஒன்று சேரும். இவ்விதமாக பாதி இரும்பு பாதி களிமண் என்ற நிலையிலே ராஜ்யங்கள் தன்னுடைய நாட்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த கல் உருண்டு வந்து இந்த சிலைகளை தகர்த்து போட்டு எல்லா அரசுகளையும் அது ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடும், அரசாங்கங்களே இல்லாதபடி. ஆனால் அந்த உடைத்த கல் அது பெரிய பர்வதமாகி அது பூமியை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார்? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்தது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் மனுஷர் எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படுது. முழங்கால் யாவும் முடங்கும், நாவையாவும் அறிக்கப்படும். அது கண்மலையாகிய கிறிஸ்து. அந்த கல் அது கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள கல். இந்த ராஜ்யங்கள் அந்த கல்லினாலே அகற்றப்படும். இயேசு கிறிஸ்து அவர் நித்திய ராஜாவாக வருவார். அப்பொழுது இந்த பூமியிலே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆதியாகமம் 1:28 ஆதாமுக்கு யவாளுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் முற்றிலும் அற்று போய் தேவனே நம்மை ஆண்டு கொள்வார். அவர் ஆண்டவராக, ஆள்பவராக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக நம்மை ஆழ்வார் என்பதுதான் இந்த கனவினுடைய விளக்கம். இவ்விதமாக இந்த இன்டர்பிரேஷனை சொன்ன அருமையாக சுருக்கமாக தானியேல் விவரித்த உடனே ராஜா கர்த்தரை துதிக்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அவன் சொல்கிறான், இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது சத்தியம், அதன் அர்த்தம் சத்தியம் என்று அவன் சொன்ன உடனே ராஜா முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்குகிறான். அவனுக்கு காணிக்கை செலுத்த கட்டளையிடுகிறான்.
அவனுக்கு தூபம் காட்ட கட்டளையிடுகிறான். அவனுக்கு தெரிந்ததை மரியாதை செலுத்துவதென்றால் இதுதான். அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட மனிதருக்கு மகிமை செலுத்துகிறான். லீஸ்திராவில பவுலும் பர்னபாவும் உறைவி சப்பானியை அவர்கள் நடக்க செய்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தேவதூதர்கள் மனித அவதாரத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி பலி செலுத்த வந்தார். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கூட்டத்திலே ஓடி, மனிதரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் என்று சொன்னார். கொர்நேலியு வீட்டிலே பேதுரு அழைக்கப்பட்ட பொழுது, கொர்நேலியு அவன் ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன். அவன் பேதுரு வந்தவுடனே அவன் காலில் விழுகிறான். அவனை தூக்கி எடுத்து, எழுந்து, நானும் உன்னைப் போல ஒரு மனிதன் தான் என்று சொல்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவதூதரை பார்த்து அவன் மீசிலிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் காலிலே விழுந்த பொழுது கர்த்தருடைய தூதன் சொல்கிறான், நீ தேவனை தொழுது கொள், என்னை நீ தொழுது கொள்ளக்கூடாது, நான் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி அவன் தன்னை எளிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு கனத்தையும் மகிமையையும் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். மனிதருக்கு செலுத்தக்கூடாது. மனிதர்கள் கனத்தையும் மகிமையும் எதிர்பார்க்க கூடாது. எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இங்கு அவன் அறியாமல் இதை செய்து அவன் அதை கண்டுகொள்ளாதபடிக்கு அவனை உயர்த்தும்படியாக அவன் திட்டமிடுகிறான். அவன் சொல்கிறான், மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கும் அவர் ஆண்டவர், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று மிகப்பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்கிறான். இந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சிகள் நாம் தான். நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அவருடைய வார்த்தைகள், செயல்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இங்கு தானியேலுடைய அந்த ஊழியத்தினாலே தேவனை அவன் அறிந்து கொள்கிறான். நேபுகாத்நேச்சார் சத்தியமான நித்தியமான மகா வல்லமையுள்ள சகலத்தை அறிந்த வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த கர்த்தரை அவன் அறிந்து கொள்கிறான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இன்றைக்கு யோசேப்பை போல, தானியேலை போல தேசத்தின் அதிகாரிகளாக கர்த்தருடைய பிள்ளைகள் வர வேண்டும். இது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இதற்கென்று நம்முடைய வீட்டிலே நாம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே பயபக்தியோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தியோடு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். அந்த ராஜா பிரவேசிக்கிற அவன் தன் அறையை விட்டு வெளியே வரும் அந்த ஸ்தானத்திலே அவனை முதன்முதலையாய் முகமுகமாய் சந்திக்கிற மிகப்பெரிய ஸ்தானத்திலே தானியேல் வைக்கப்பட்டான். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவர்கள் ராஜாவை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற ராஜாவை தரிசிப்பார்கள். இந்த காலகட்டத்திலே சிலை வழிபாடுகள் நிறைந்த அந்த பாபிலோன் தேசத்துல ராஜாவுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. அந்த கனவில் கண்ட சிலை அவனுக்குள் ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணக்கூடியனால அவன் 90 அடி உயரம், 9 அடி அகலத்திலே, 60 முழ உயரம், 6 முழ அகலத்திலே ஒரு சிலையை பொன் தகட்டால் ஒரு சிலையை செய்து அவன் தூரா என்னும் சமவெளியிலே நிறுத்தினான். எங்கிருந்து பார்த்தாலும் அந்த சிலை உயரமாக தெரியும். அதை பார்ப்பவர்கள் எல்லாம் அதை பணிய வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு கட்டளையை கொடுத்தான். சிலையை வணங்காதவர்கள் அக்னி சூளையிலே போடப்படுவார்கள் என்று கட்டியக்காரன் மூலமாக அதை அறிவித்தான். இந்த காலகட்டத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அரசாங்க பணியிலே இருக்கிறார்கள். ஆனால் முகாந்திரமின்றி என்னை பகைத்தார்கள் என்று சொன்னபடி காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த விஷயத்திலே இந்த மூவரையும் குற்றப்படுத்த முன் வந்தார்கள். தானியேலோ ராஜ சமூகத்திலே நிற்கிறான். இவர்களோ அதற்கு அடுத்த நிலையிலே இவர்கள் அரசாங்க பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடன் இருக்கிற பிரதானிகள், பிரபுக்கள் இவர்கள் மேல் அவர்கள் பொறாமை கொண்டு வெறுத்து பகையை வளர்த்தி இவர்களை இந்த நிலையிலே ஒழித்து விடும் என்று சொல்லி
அவர்களை எப்படியாவது வீழ்த்திவிட இந்த ஒரு திட்டத்தை, இந்த சிலை வணக்கத்தை அவர்கள் பயன்படுத்த துணிந்தார்கள். அவ்விதமாக அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் அந்த சிலை வழிபாட்டரை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் நின்ற போது அவர்களை விசாரிக்கிறான் ராஜா. நீங்கள் செய்தது உண்மையா என்ற பொழுது உண்மைதான் என்று சொன்னார். அப்பொழுது அக்கினி சூளையை உங்களை நான் அக்கினி சூளையிலே போடுவேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? என் கைக்கு உங்களை தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்கிறார். மறுபடியுமாக இங்கு ஒரு பக்தியற்ற நேபுகாத்நேச்சாரை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த 3 நபர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சிறைப்பட்ட சூழலின் தேவன் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆதியாகமத்துல யோசேப்பு சிறையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வலதுபுறம் நிற்பவர்களை பார்த்து, நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது எல்லாரும் கேட்கிறார், எப்பொழுது நீங்கள் சிறையில் இருந்தீர்கள்? இந்த சிறியவருக்கு ஒருவனுக்கு எதை செய்வது எனக்கே செய்ய. இயேசு கிறிஸ்து சிறையில் இருந்தார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் சிறைக்கு அனுப்பப்படும் பொழுது அங்கும் அவர் அவர்களோடு இருக்கிறார். அதைத்தான் சிறைச்சாலையிலும் சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலும் கர்த்தர் உதவி செய்கிறவராய் உடன் இருக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு சூழ்நிலையை கைதியாக நாம் இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனைகள், பலவீனங்கள், சரீர உபாதைகள், இவைகளினாலே நாம் ஒரு சுதந்திரமற்ற சிறைப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயம் நமக்கு நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கையின் முடிவு வீண் போகாது. அவர் ரட்சிப்பார். அதைத்தான் இங்க ஒரு 3 பேர் சொல்கிறார்கள். அவர் வல்லவர், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் அக்னி சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார், உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி தப்புவிப்பார். ஒருவேளை அவர் விடியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின ஸ்பர்ச்சிலை பணிந்து கொள்ளும் என்று அவர்கள் உறுதியாய் சொன்னார். அப்போது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு சூளையை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவிட்டான். அவர்களை தீயிலே போடுவதற்கு தன் இராணுவ பலசாலிகளுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் இந்த 3 நபர்களையும் நன்கு கட்டி அவருடைய அக்னி சூழலை போடுவதற்கு கொண்டு போவதற்கு போனார்கள். அதிலே போனவர்களை கூட அது வட்சித்து போட்டது. இவர்களையும் தூக்கி அந்த அக்னி சூழலிலே நடுவிலே போட்டார்கள். இப்பொழுது பார்த்தால் 4 பேர் அக்னியிலே, அந்த அக்னி சூளையிலே எந்த சேதமின்றி உலாவுவதையும் அவர்கள் காண்கிறார்கள். 3 பேர் அல்லவா நாம் போட்டோம், இப்பொழுது 4 பேராக இருக்கிறனால அது யார் என்று யோசிக்கிறார். அந்த இன்னொரு நபரை பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் நபர் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருப்பதை ராஜா கண்டு அவன் ஆச்சரியப்படுகிறான். பின்பு அவர்கள் சாவாமல் இருப்பதை கண்டு, அவர்கள் உலாவுவதை கண்டு ராஜா சூளையின் வாசலண்டை வந்து, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அழைக்கிறான். அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்பொழுது ராஜா அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். சரீரங்களை ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கு. சரீரங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் சாப்பாட்டிற்கு தங்களை விற்று போடவில்லை. ஏசா ஒரு சிவத்த கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். சீர்கிட்ட ஏசாவை போல இருக்க வேண்டாம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகையினால் சரீரங்கள் நம்மை ஆளும்படி நாம் சரீர இச்சைகளை சிலுவில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 விதமாக சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடினால் கர்த்தர் இவர்களை காப்பாற்றினார். அவர்கள் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வுகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருக்க கண்டு ஆச்சரியப்படுகிறார். அப்பொழுது ராஜா சொல்கிறான், இவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்கிற எவனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். பாருங்கள், கனவை சொல்லி கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்லிய
தானியேல் வாயிலாக கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்பட்டார். இப்பொழுதோ தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து கர்த்தரை மறுதலியாதபடி நின்றவர்கள் வாயிலாக தேவன் மறுபடியும் நேபுகாத்நேச்சாருக்கு யார் என்று வெளிப்படுகிறார். அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அவன் அறிந்து கொள்கிறான். பின்பு ராஜா அவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வைக்கிறான். அடுத்ததாக ராஜா எல்லாருக்கும் எழுதி அனுப்புகிறான் தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய பட்டறிவை, தேவன் தனக்கு எவ்விதமாக வெளிப்பட்டார் என்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவன் எழுதி அனுப்புறான். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் மகத்துவங்களையும் யாவரும் அறிய வேண்டியது. அவருடைய அற்புதங்கள் வல்லமையாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையுமாக நிற்கும். தேவனை நன்கு அறிந்தவர்கள் துதிப்பது போல நேபுகாத்நேச்சார் தன் அனுபவங்களை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிற நாம் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். தைலப்புட்டியானது, தைலப்புட்டி அதன் உள்ளாக தைலம் இருக்கும். அந்த புட்டியை நாம் முகர்ந்து பார்த்தால் வாசனை வராது. ஆனால் அந்த தைலப்புட்டி உடைக்கப்படுமானால் அந்த வாசனை அறை முழுவதும் நிரப்பிற்று என்பது போல அந்த பாவியான பெண் அவருடைய இயேசு கிறிஸ்துவை சிரசிலும் பாதத்திலும் தைலத்தை பூசின பொழுது அந்த வாசனை அறை முழுவதும் நிரப்பிற்று என்பது போல இன்று நாம் உடைக்கப்பட்டவர்களாக கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தல இருக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவின் வாசனை எல்லாருக்கும் வெளிப்படும். அவரை அறிகிற அறிவின் வாசனை நம் வாயிலாக வெளிப்படும். அதற்கு நாம் தியாக சிந்தையோடு நம்மை உடைக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். bend me and bless the world என்று ஒரு பக்தன் சொன்னார். என்னை வளைத்து இந்த பூமியை ஆசீர்வதியும் என்று. இன்றைக்கு திருப்பணி என்பது, அருட்பணி என்பது, அருண்பணி என்பது, நற்செய்தி பணி என்பது அது மலர் படுக்கை அல்ல, அது முட்களின் மேல் நடந்து செல்கிற ஒரு பயணம். ஆனால் இக்காலத்து பாடுகளின் இரு மகிமைக்கு ஒப்பானவைகள் என்று எண்ணி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பிரயாசப்பட வேண்டும். அது ஒரு யுத்த பூமி தான். அதிலே நாம் இராணுவ சேனைகள் கர்த்தருடைய நாமத்திலே செல்லும் பொழுது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதலையும் தாண்டுவேன் என்று போகும் பொழுது கர்த்தர் திரளான ரட்சிப்பை கட்டளையிடுவார். இங்கு சிறையிருப்பின் நாட்களிலே தானியேல் உயர்த்தப்படுகிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்தை ஆளுகளாக உயர்த்தப்படுகிறார்கள். காரணம் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு காரியம், இம்மானுவேல் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் என்னென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம் என்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. அதனால்தான் தாவீது சொல்கிறான், நான் பாதாளத்திலே போய் படிக்க போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் செட்டையில் அடித்து எழும்பி வானத்திலே போனால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உம்முடைய கை இடைவிடாமல் என்னை இருத்துகிறது, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்கிறார். அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. இந்த நிச்சயத்தோடு நாம் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனம் இதோ அவன் கண்ட சொப்பனத்திலே தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை அவன் காண்கிறான். அது வளர்ந்து பலத்து 4 திசையிலும் காணப்படும்படியாக வானபரியந்தம் உயர்ந்து நிற்கிறது. அதன் கனிகள் மிகுதியா இருக்கிறது, அதன் இலைகள் அருமையா இருக்கிறது. அந்த சகல பிராணிகளும் அதன் நிழலிலே தங்குகின்றன. அந்த மரத்தினால் அவைகள் போஷிக்கப்படுகின்றன. அதே வேளையிலே வானத்திலிருந்து இறங்கின கர்த்தருடைய தூதன், இதை வெட்டி போடுங்கள், வேர்களாகிய அடிமரம் இருக்கட்டும், அம்மரத்தின் ஒப்பான அந்த மனிதனுக்கு மிருக இருதயம் கொடுக்கப்பட கடவுது, அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும் என்று ஒரு அறிக்கையை சொல்கிறான். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று தீர்மானிக்கப்பட்டது என்று அவன் உரைக்கிறான். இதற்கு விளக்கத்தை தானியேல் தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது. தானியேல் அழைத்து வரப்படுகிறான். தானியேல் சொல்கிறான், அந்த மரம் ராஜாவாகிய நீர் மனுஷரிடமிருந்து நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிய மட்டும் 7 காலங்கள் உடைய பேரில் கடந்து போகும். 7 காலங்கள் என்பது 7 வருடங்களா இருக்கலாம். வேறு இருக்கட்டும் என்பது நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். நீர் நீதியை செய்து உமது பாவங்களையும் உமது அக்கிரமங்களையும் அகற்றி சிறுமையானவர்களுக்கு இறங்கும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான்.
இந்த பூமியிலே வாழ்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் நன்மை செய்வதற்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நாம் தீமை செய்வதற்கு நாம் உருவாக்கப்படவில்லை. நாம் உருவாக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கம் நன்மை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலாப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாமும் கூட எப்பொழுதும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கும் எந்த வகையிலும் தீமை செய்யக்கூடாது, தீமை நினைக்கக்கூடாது. அதைத்தான் இங்கு தானியேல் ராஜாவிடத்துல சொல்கிறான், உமக்கு இந்த காரியம் நிகழும், ஆனால் உமது பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீர் அகற்ற வேண்டும், சிறுமையானவர்களுக்கு இறங்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற காலங்களிலே நம்ம என்ன, நம்முடைய ஆஸ்திகளாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், நம்முடைய செல்வத்தாலே ஊழியம் செய்யலாம், நம்முடைய நேரங்களை கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் நீங்கள் சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று வேதவசனம் நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பூமியிலே நம்ம கையிலே தேவன் கொடுத்திருக்கிற செல்வத்தையும் பொருட்களையும் கொண்டு பரலோகத்திற்கென்று ஜனங்களை ஆதாயம் பண்ணி அவர்களுக்கென்று செலவழித்து நாம் அவரை பரலோகத்திலே சேர்க்கும் பொழுது அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வது. அதைத்தான் இங்கு வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, சிறுமையானவருக்கு நீ இறங்க வேண்டும், சிறுமைப்பட்டவர்கள் சிந்தி உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கமுள்ள தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆகையினால் சேரிட்டி என்ற அந்த அருமையான ஊழியம், சமூக சேவை என்ற ஊழியத்தை கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் ஒரு காலம் மறந்து விடவே கூடாது. ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும். குறிப்பாக பண்டிகை காலங்களிலே துணிகளை எடுத்து கொடுக்கலாம், பக்கத்து வீட்டு அயலகத்தாரிட தெரிந்தவரிடத்துல. சில பேர் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள், அவர்களுக்கு ஒரு துணிகளை எடுத்து அவர்களோடு நாம் உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம். கொடுப்பதினால் நாம் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதனால்தான் பவுல் சொல்கிறார், வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னார். இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். ஆகினால் நாம் கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நன்மை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நீ செய்தால் ஒருவேளை நம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையை தானியேல் நேபுகாத்நேச்சரிடத்தில் கொடுக்கிறார். ஆனால் அந்த 7 வருடங்களே அவன் மேட்டிமையாகிறான் என்று பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மேல் அவன் பெருமை அடைந்த பொழுது அவன் என்ன செய்கிறான், 12 மாதம் இந்த கனவினுடைய காரியங்களை வெளிப்படுத்தின பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமான ஒரு மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உண்மையை கடந்து போய் நமக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷத்திலும் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமை என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவர்களால் ஆகும் என்று எழுதினான். பாருங்கள், தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவருக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஒருபோதும் நம் இருதயத்திலே பெருமை வரக்கூடாது. மீக 6:8 கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், மனுஷனை நன்மை என்னதென்று உனக்கு அவர் சொல்லி இருக்கிறார். நீ மனத்தாழ்மையா நடக்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும், இதைத்தானே கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் மனத்தாழ்மையா நடப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். கிறிஸ்தவருடைய மிக முக்கியமான ஒரு பண்பு மனத்தாழ்மை. மனத்தாழ்மை என்பது சகித்துக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்துக் கொள்ளுதல், மன்னித்தல், அங்கீகரித்தல், வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நடத்துவதில் எல்லாம் மனத்தாழ்மையின் அடையாளங்கள். இதைத்தான் நேபுகாத்நேச்சர் சொல்கிறார், அவர் முன்பாக நான் என்னை உயர்த்தினேன், அவர் என்னை தாழ்த்தினார், நான் என்னை தாழ்த்தினேன், அவர் என்னை இப்பொழுது உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அவன் கர்த்தரை இவ்விதமாக 3வது முறையாக அவரை அறிந்து கொள்கிறான். அற்புதமான வாழ்க்கையை அவன் இந்த பூமியிலே தேவனை அறிகிற அறிவை அவன் கண்டடைந்தான். நேபுகாத்நேச்சார் கிமு 563 அவன் மரணம் அடைகிறான். அதற்கு பின்பு அவனுடைய மகன் பெல்சாத்சார் என்ற அவனுடைய மகன் அரசனாகிறான். அவன் ஆண்ட 20ஆம் வருடத்திலே விருந்து கொண்டாடும் பொழுது தன்னுடைய மனைவிமார் மறுமனையாட்டிகளை அழைத்து அவன் எருசலேம் தேவாலயத்திலே கொண்டு வரப்பட்ட வெள்ளி பாத்திரங்களையும் பொன் பாத்திரங்களையும் அவன் மதுவை எடுத்து குடிக்க தொடங்கினான். அப்பொழுது சுவரிலே ஒரு கை உறுப்பு தோன்றி எழுத்துக்களை எழுத அவன் கண்டான். ஆனால் அது அவனுக்கு புரியவில்லை. அதை அவன் அறிவிக்க, அதை வாசிக்கவும் அவனுக்கு தெரியவில்லை. அப்பொழுது ராஜாத்தியானவள் தானியேலை நினைவு கூர்ந்து அவனை அழைத்தாள். அவன் வருகிறான். அவன் சொல்கிறான், உன் தகப்பனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷனின்று தள்ளப்பட்டார், மாடு போல புல்லை மேய்ந்தார், அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. இதையெல்லாம் அறிந்த நீர் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் தேவாலய பாத்திரங்களில் குடித்து விக்கிரக தேவர்களை புகழ்ந்தீர். கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருமாப்புடன் இருந்ததால் உமக்கு இந்த வீழ்ச்சி வந்துவிட்டது. இப்பொழுது நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன். மெனே மெனே தெக்கேல் உப்பார்ஸ்டின் என்பதன் பொருள் என்னவென்றால், மெனே என்றால் தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்றால் நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். பெரேஸ் என்றால் உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம் என்ற ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறான். அப்பொழுது தானியேலுக்கு அவன் ரத்தாம்பர உடுப்பும் கழுத்தில் பொன் சரப்பணியும் ராஜ்யத்திலே 3ஆம் அதிகாரியாகவும் அவனை ராஜா பெல்சாத்சார் உயர்த்துகிறான். அன்று இரவே பெல்சாத்சார் கொலை செய்யப்படுகிறான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் பாபிலோன் ராஜ்யத்தை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறான். 6ஆம் அதிகாரத்திலே தரியு ராஜா அவன் அந்த பாபிலோன் தேசத்தை ஆண்ட காலத்திலே, இன்னும் சொல்ல போனால் இது அவனுடைய 70-80 வயதுக்கு உரிய காலங்களிலே நடந்த சம்பவம். மேதிய பேரரசன் தரியு 3 பிரதானியின் கீழே தனது ஆளுகை முழுவதும் நிறுவ அவன் விரும்புகிறான். அந்த 3 பிரதானிகளிலே தானியேலையும் ஒருவனாக வகிக்கிறான். ஆனால் மற்ற 2 பிரதானிகளும் மற்ற பிரபுக்களும் மற்ற தேசாதிபதிகளும் தானியேல் மேல் பொறாமை கொண்டு அவனை ஏதாவது குற்றப்படுத்தி அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவனை இறக்கி விடும்படியாக சில சதிகளை செய்கிறார்கள். அப்பொழுது இவர் எல்லாரும் சேர்ந்து வந்து ராஜாவை பார்த்து, தரியு ராஜாவே வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் சிங்கங்களின் செவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் சொன்ன பொழுது ராஜா அதை கேட்கிறார். ராஜாவுக்கு அதிகாரம் இருந்தாலும் ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது அந்த ராஜாவின் பலன் அவனை விட்டு விலகுவதாக அவன் உணர்ந்து அதற்கு அந்த கட்டளைக்கு அவன் கையெழுத்து வைக்கிறான். தானியேலோ என்றால் தினமும் 3 வேளை மேல் வீட்டு அறையிலே அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் ஜன்னல்கள் திறந்திருக்க தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். இதனால் தானியேலை அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். அவனை குற்றப்படுத்தி இவன் உம்மை தவிர அவன் வேறொரு தெய்வத்தை வணங்குகிறான் என்பதை அவர்கள் ராஜாவிடத்திலே போய் நிரூபிக்கிறார்கள். இதன் விளைவாக ராஜா வேறு வழியின்றி தானியேலை சிங்கிக்கவில கூட ஒப்புக் கொடுக்கிறான். ஆனால் அவன் இருதயம் எல்லாம் அவனை எப்படியாவது தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லாரும் ஒருமித்து இவனை எதிர்த்து தானியேலை எதிர்த்து நிற்கிறார். ஆனால்
சிங்க கவியில் அவன் போடப்பட்டாலும் கர்த்தருடைய தூதனானவர் சென்று சிங்கங்களின் வாயை கட்டி போட்டபடினாலே தானியேலுக்கு சேதம் ஒன்றும் கிடைக்கவில்லை. இன்றைக்கு தெருநாய்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்து விட்டன. தெருநாய்களின் கடிகளுக்கு நாம் தப்புவோம் என்றால், ஒருவேளை சிங்கத்தின் நடுவில் நாம் போடப்படாவிட்டாலும் தெருநாய்களுக்கு நாம் தப்புவது கர்த்தருடைய கிருபைதான். ஏனென்றால் அவைகளின் வாய் கட்டப்பட வேண்டும். பாம்பின் வாயை கர்த்தர் கட்டி போடுவார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பொழுது சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்பினார். இன்னொருத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சர்ப்பங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு தீண்டாதபடிக்கு கடிக்காதபடிக்கு நாம் போய்கொண்டே இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சித்தம். இங்கு சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படுகின்றன. சிங்கங்களின் கவியிலே ஒரு சேதம் அணுகவில்லை. தானியேலுக்கு சேதம் இல்லை. தானியேல் காப்பாற்றப்படுகிறான். குற்றஞ்சாட்டினவர்கள், அவர் மனைவி, அவர்கள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிங்கக்கவியில போடும்படி தரிவு கட்டளையிடுகிறான். அதன்படி அவனுக்கு எதிரானவர்கள் எந்த பிராதுக்களை கொண்டு வந்தார்கள் அவர்கள் சிங்கக்கவியில போடப்பட்டு அவர்கள் கீழே போகும் முன்பாகவே சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது என்று சொல்லப்பட்டது. ராஜா தரியு சகலருக்கு எழுதி அனுப்புகிறான். அவனும் கர்த்தரை அறிந்து கொள்கிறான். என் ஆளுகைக்குள்ளான யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு குறைந்து நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதி தன் ராஜ்யபாரம் எங்கு அனுப்பினான். தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷிய நாயகி கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பாருங்கள், நேபுகாத்நேச்சார் தானியேலின் வாயிலாக கர்த்தரை அறிந்து கொள்கிறான். பெல்சாத்சார் தானியேல் வாயிலாக கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய பண்புகளையும் வல்லமையை அறிந்து கொள்கிறான். தரியு ராஜா கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய செயல்பாடுகளை தானியேலின் வாயிலாக அறிந்து கொள்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே நீதியல்வர்களாய் வாழ்ந்து, அன்பற்ற இந்த உலகத்தில் அன்புகளாய் வாழ்ந்து, பரிசுத்தமற்ற இந்த உலகத்திலே பரிசுத்தங்களாய் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேத பாடம் இத்துடன் முடிந்தது.